ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் யாருடையவர்களா இருக்கிறோம், யாரா இருக்கிறோம் அப்படி என்றதான காரியங்களை குறித்து நாம் தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதலோடு, பரிசுத்த ஆவியானுடைய ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்க கேட்க வரல ஆண்டவரே. உங்களுடைய மெல்லிய சத்தத்தையும், உங்களுடைய வல்லமுள்ள சத்தத்தையும், உங்களுடைய அபிஷேக சத்தத்தையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்க வந்திருக்கிறோம் என்றதான அந்த காரியத்தோடு உணர்வோடு நாம் கேட்போம். நிச்சயமாவே பெரிய காரியங்களை செய்வார். அதனால நான் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு கண்களை மூடுவோம். நேற்று பின்று வென்று வாக்கு பாராது இருக்கிறதா நீங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் குடியிருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன் சொன்ன தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பேச முடியாது நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிற காரியங்கள் அநேக விஷயங்கள் நம்மோடு கூட பேசி இருக்கலாம். ஆனாலும் அநேக வேளைகள்ல நாம் சோர்ந்து போகிறதற்கு, அல்லது நாம் பலவீனப்பட்டு போகிறதற்கு, அல்லது நாம் தைரியப்படாமல் அதைரியப்படுவதற்கு சில வேளைகளிலே we don't know, நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை மறந்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் அநேக ஆண்டவர் சொல்றார், God has called you as a child. ஆண்டவர் உங்களை குழந்தைகளாக, பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரல, மாறாக அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகினால்தான் நீங்கள் என்ன we are calling as ஃபாதர். நீங்கள் நான் அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பான்னு கூப்பிட ஆசைதான் அப்படின்ற பாடல்லாம் நம்ம பாடுறோம். ஸோ வெறும் பாடல் வரிகளை அது இல்லாமல் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து தேவனுடைய சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருக்குமானால், தேவனுடைய வல்லமுள்ள சாட்சியின் வல்லமை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நமக்குள்ளே வெளிப்படுமானால், காணப்படும் என்றால், நமக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் அது காணப்படும். நிலைக்கு இல்லாமல் இருக்கும்போது அது காணப்படாது. ஸோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு வல்லமையோடு நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அந்த விசுவாசத்தின் அளவுகோலை உடையவர்களாக, அந்த விசுவாசத்தின் அளவுகோல் குறைந்து விடாதபடிக்கு எல்லா நிலைகளிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். நான் ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்களும் நானும் we are called as a friend. நீங்களும் நானும் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நண்பர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக. இதுக்கெல்லாம் நான் வசனம் சொல்றது பின்னாடி நான் சொல்றேன். நீங்கள் நானும் ஆசிரியர் கூட்டாரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் அவருக்கென்று முத்தரிக்கப்பட்டதான ஜனங்களாக பிரித்தெடுக்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி ஒவ்வொன்றாக என் நாமத்தை இவர்கள் போற்றுவார்கள், துதிப்பார்கள் என்று ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பிரதானதான அழைப்பை, ஒரு ஆசாரியனுக்குரிய அழைப்பை, ஒரு மேய்ப்பனுக்குரியதான அழைப்பை, ஒரு ஒரு எப்படி சொல்றது, உங்களை என்னை ராஜாக்களாக, அப்படிப்பட்ட பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்வதற்கும் பேச செய்வதற்குமான தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி, நமக்கு கிருபை ஈந்து, இரக்கத்தை ஈந்து, தயவை ஈந்து, மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு கூட எல்லா நேரங்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவா கிட்ட சொன்ன அதே தேவன் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, I have called you, I have chosen you, I have been with you, I have been carried you, I have been carrying you year and after. பிரியமான தேவஜனங்களை, இதுவரைக்கும் நான் உன்னை சுமந்தேன், இதுவரைக்கும் நான் தாங்கினேன், இதுவரைக்கும் நான் உன்னை தப்பித்தேன், இனிமேல நான் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய பிள்ளை. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய அலையிலையா சொல்லுமா? இருக்கிறீங்களா? நீ என்னுடைய பிள்ளை, எங்க இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னாலே கனப்பற்றாய். நீ மற்றவர்களா எப்படி, நீ மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு கவலை இல்லை.
நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில யார் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதை விளங்கிக் கொள்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட விளக்கத்தினுடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஈடுபடுவாராக. இந்த காலவெளியில நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். So when we are accepted in Christ, நீங்கள் அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாங்க என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் என்றுதானே அந்த ஒரு கட்டத்துக்கு வருகிறோம். எதற்காக வருகிறோம்? ஏன் வருகிறோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவராக இயேசுநாதர் செய்தார், அதனால நாங்களும் செய்யறோம். அப்படி கிடையாது. நோ, நாட் அட் ஆல். நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், பாவங்களின் சம்பவம் மரணம், ஆனால் அவருடைய நித்திய கிருபையோ நம்ம என்றென்றைக்கும் நித்திய ஜீவனுக்குள்ளாக எங்களை கொண்டு போகும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இம்மைக்குரிய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, என்னை மறுமைக்கும், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் இவ்வுலகத்திலையும் எங்களை உருவாக்கும், மறுரூபமாக்கும், எங்களை மறுரூபமாக்கிய அவருடைய மகிமையிலே என்னையும் சரி, என்னுடைய பிள்ளைகளையும் சரி, நான் செய்கிறதான ஊழியங்களையும் சரி, நான் செய்கிறதான காரியங்களையும் சரி, கர்த்தர் மறுரூபமாக்குவார், மகிமையிலே பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறாங்க. மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே மகிழ்ந்து களி கூறும்போது சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் மகிழ்ந்து பாடுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசானவன் அதை விரும்புவது கிடையாது. ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். எத்தனையோ முறை இஸ்ரேல் மக்களை அழிப்பதற்காக, இஸ்ரேல் மக்களை கொல்வதற்காக, நீங்க வேதாகமத்தை ஒரு பெரிய சரித்திரம் என்னன்னா, ஆதியாகமம் தொடக்கம் ஆதியாகமம் தொடக்கம் ஆண்டவர் மனிதனை படைத்ததுக்கு பிறகு மனிதனை மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணாருங்க? வார்த்தையில உருவாக்கல, மாறாக அவருடைய சுவாசத்தை அவர் என்ன பண்ணினார்? ஊதினார். மனுஷன் அவன் ஆசையிலே சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலாக. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் தேவர்கள் இதோ தேவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்று வேதாகமத்தில் நாம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது எழுதும் போது எழுதுகிறார், உங்களை இவனையும் குட்டி தேவர்களாக அவரை போலவே உங்களையும் என்னையும் தேவ சாயலாக உங்களையும் என்னை படைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அதை முதலாவது நீங்கள் நான் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் அது உங்களுக்கு புரியுது? அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை தீமை அறியத்தக்கதான காரியங்களை ஒருவேளை சாசானமா அப்படி கண்ணை திறந்திருந்தாலும் கூட அதிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்டெடுத்து காப்பதற்கு அவர் ஞானத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் தான் we are choosing a right path and different kind of path. எது நல்லது எது நம்ம கெட்டது என்றது சூஸ் பண்ற சாய்ஸஸ God has given to man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனானவர், திரியேக தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நமக்காக விடப்பட்ட சாய்ஸஸ். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய, அல்லது நீங்க நானும் மாத்திரமல்ல, உலகளாவிய அளவில் இருக்கிற எல்லா மானிட குலத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்ததான காரியம். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் தான், அல்லது பரிசுத்தமான காரியங்கள் தான், அல்லது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட காரியங்களிலே திகழ வேண்டும், எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்தை வெறுக்கிற தேவன் தான், ஆனால் பாவிகளை அல்ல என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். ஏனென்றால் ஆண்டவர் ஒருபொழுதும் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல, பாவிகளை நேசிக்கிறவர். அதனால்தான் 99 ஆடு இருக்கும்போது கூட ஒரு ஆடு காணலைன்னா கூட ஆண்டவர் அவர் என் மகன், என் பிள்ளை, என்னுடையவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஸ்தானாதிபதி, எனக்காக யார் போவார், என் பிள்ளை தானே போகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சு இருக்கு பாருங்களேன். நம்ம எத்தனை பிள்ளைக்காக நம்ம ஜெபித்தாலும் நம்ம பிள்ளைக்கு ஜெபிக்கும் போது அது ஒரு தனியா நம்மளை அறியாம நம்ம கலைக்கு ஜெபிப்போம். அது அது எல்லாருக்கும் இட்ஸ் ஹியூமன் நேச்சர். இது இதுல யாரும் கோவிக்கிறதுக்கோ யாருக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுல என்ன அப்படின்னா,
இதுதான் உலக வழக்கம். இதுதான் மனிதனுடைய எல்லா நேச்சருமே அப்படிதான். எல்லாரையும் நாம் நேசிப்போம், எல்லாரையும் ஆதரிப்போம், எல்லாரையும் நாம் எல்லாரையும் ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைமை வரும்பொழுது அது ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம். அது ஆண்டவரும் அப்படிதான். The God is a possessive God. இது என்னுடைய ஜனம். ஆமென். ஆண்டவர் பொசசிவான ஆண்டவருங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க. என்னுடைய தேவன் என்னை என் பிள்ளைன்றதுல அவர் ரொம்ப பொசசிவ்னஸ்னா ரொம்ப பிடிவாதம் உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் அது அது புரியுதுங்களா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா, இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் வைராக்கியம் உள்ள தேவன். ஆமென். உங்களை ஒரு நாளும் எந்த இடத்துல அவர் தலை குனி விடவே மாட்டார். ஏனென்றால் நீங்க அவருடைய பிள்ளை, மகன். நீங்க எத்தனை வயதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துதான் அந்த காலவெளியில சொல்றாரு, மகனே மகளே நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்பதை மறந்து போய்விடாத, சோர்ந்து போயிடாத, அதேரியப்படாத. இந்த காலவேளையில நீங்களான எத்தனை சூழ்நிலைமைகள் நம்ம அதிரப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்துதான் இந்த காலவேளையில சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து, என்னுடைய மகள் எல்லா நிலைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், நான் அதை கண்டினியூ நான் அப்படியே சொல்லிட்டு வந்தா அதை நான் அப்படியே விட்டு வேற இதுக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அந்த காரியங்களுக்காக தான் வந்தாரே தவிர, ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக எங்களை படைத்தார். அந்த சாயலாக படைத்தது மாத்திரமல்ல, அது துவக்கம். ஆதியாகமம் 3:15 நாங்கள் வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவேன், பகையை உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. அவர் நீ அவர் குதிகாலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பது வரைக்கும் நன்றாக கவனித்து பாருங்க. இட்ஸ் a huge subject. இது ஒரே நாள்ல தான் பேசிட முடியாது. பட் ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் அவுட். நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் மேற்கோள் காட்டுகிறேன். பிதாவாகிய தேவனானவர் அப்ப சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும். அப்ப 3ஆம் அதிகாரம் முதல் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் முத சொல்லப்பட்டதே யாருக்கு தான்? பிரைஸ் லார்ட். இருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதே முத யாருக்கு தான்? இருக்கிறீங்களாங்க? யாருக்கு தாங்க முதல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது? அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். தீர்க்க தரிசனமே சம்மட்டி அடியே எங்கதான்? பிசாசுக்கு தான். முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு. முதல்ல சொன்னதே பிசாசுக்கு தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு நாங்கள் தீர்க்க தரிசனங்களை வெறுக்க கூடாது, தீர்க்க தரிசனங்களை அவமதிக்க கூடாது, தீர்க்க தரிசனங்களை நாங்க ஏளனமாய் பேசிடக்கூடாது. மாறாக அது ஒருவேளை கள்ள தீர்க்க தரிசனமா இருந்தால் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அது வேறு கதை. But still we have to receive the word of God with our faith. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை எப்படி பெற வேண்டும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்க வல்லவர். என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, என் தேவைக்காக, என்னுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், கர்த்தருடைய புயம் எங்களை தாங்கி நடத்தும், என்னை தாங்கி நடத்தும், என் பிள்ளைகளை தாங்கி நடத்தும். எனக்கு பலவீனம்தான், எனக்கு சுகவீனம்தான், எனக்கு போராட்டங்கள் தான், என்னுடைய காலையில காரியங்கள் அநேக தோல்விகள் உண்டுதான். ஆனால் நான் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலிலியா சொல்லுமா. அதை தான் இந்த இடத்துல அழகா சொல்றாரு கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்துல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பறவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், மகளே மகளே நீ எனக்குள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அலையில சொல்லுமா. அப்படி சொல்றதுனால உடனே சாவு வந்துடாது. ஆமென். அப்படி சொல்றதுனால கெட்டுலாம் போயிட மாட்டோம். அலையிலையா தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய குடும்பம் புது சிருஷ்டியா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய பிள்ளைகள் இனி வருகிறதான நாட்களை இதுவரைக்கும் பழையவர்களா இருந்த எல்லா காரியங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புதிய காரியத்தை உங்களுக்கு பிறப்பிக்க பண்ணுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த காலை வேளையில யாரெல்லாம் புதிய காரியத்திற்காக, புதிய திட்டத்திற்காக, புதிய நோக்கத்திற்காக, புதிய காரியங்களுக்காக கர்த்தர் இதுவரைக்கும் செய்யலையே
இதுவரைக்கும் நடக்கல. இந்த மாதத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார், இந்த வருடத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார், இல்ல எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார், இதுவரைக்கும் நிறைவேறல நாம் நினைக்கிறோமோ, ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்துதான் சொல்றாரு, மகனே மகளே கலங்காதே, I am always be with you. நான் என் நேரத்தில் நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். God is telling you and me. பிரியமான தேவஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தெள்ள தெளிவாய் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலையில் எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறார். அநேக வேளையிலே துவண்டு போகிறாயோ, அநேக வேளையிலே சோர்ந்து போறீங்களோ, I am always with you, I never leave you nor forsake you. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னுடைய கிருபை உன்னை விட்டு நீங்கவே நீங்காது, நான் கிருபை என்னை விட்டு உங்களை விட்டு என்னை விட்டு ஒருபோதும் அவர் நீக்க மாட்டாரு, ஏனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம எத்தனை முறை மீறி போனாலும் அன்பின் கயிறுகளால உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தினால உங்களை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிற மாபெரும் தேவன் உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தாங்க உண்டு. அல்லேலூயா. நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. மீகா 7:8 நாங்கள் வாசிக்கிறோம், ஆமென், என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். ஆமென். சத்ரு நம்மளை பார்த்து நம்ம விழுந்துட்டோம்னா உடனே சந்தோஷப்படுவானா, அவனை பார்த்து நம்ம இந்த கால வேளையில சொல்ல போறோம், இருக்கிறீங்களா எல்லாரும் தைரியமா சொல்லுவோமா, என் சத்ரு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்போம். எந்த சூழ்நிலையில நான் விழுந்தாலும் சரி, என் பிள்ளைகள் விழுந்தாலும் சரி, என் குடும்பத்தினர் யார் விழுந்தாலும் சரி, என் சபை விழுந்தாலும் சரி, என்னுடைய ஊழியங்கள் விழுந்தாலும் சரி, என் தேசம் விழுந்தாலும் சரி, என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படாமல் எல்லாம் அப்படியே நின்று போனாலும் சரி, என் தேவைகளையும் என் தேசத்தையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் சந்திப்பதற்கு போதுமானவருக்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்னைக்கு பிழையாம் சொன்னது போல, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்ப முடியாது. அல்லேலூயா. ஓ ராபாபா ரிகாராபா ஷபாலியாந்தரபா. இந்த காலை வேளையிலே அன்றைக்கு பிழையாம் சொன்னது போல, ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா. பாலாக்கே நீ எத்தனை முறை இந்த மேட்ல பாரு, அந்த குன்ல நின்று பாரு, அவங்கள எப்படியாவது நீ சமைச்சிட்டு போன்னு சொன்னாலும் I couldn't able to do that. என்னால முடியவே முடியாது. எத்தனை பொண்ணு நீ என்கிட்ட கொடுத்தாலும், எத்தனை வெள்ளியை என்கிட்ட கொடுத்தாலும், அல்லது எத்தனை விதமான பண ஆசைகளை என்னை காட்டினாலும், அல்லது தேசத்தின் ஆசைகளை இச்சைகளை எனக்கு காட்டினாலும், நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரே ஒரு காரியம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதே அல்லாமல் வேறு ஒரு காரியமும் அல்லவே அல்ல என்று தெல்ல தெளிவா அன்றைக்கு பிழையாம் சொன்னது மாத்திரமல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஓ ராபாபா ரிகராபா ஷபாலியாந்தரபா. இந்த காலை வேளையிலே மகனே மகளே, கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்துதான் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Why you are always blaming me, or why you are always crying to me? ஆண்டவர் பாத்திரம் அநேக வேலைகளை நாம் அழுகிறோம், அநேக நேரங்களை நம்ம குறை சொல்லுகிறோம், அநேக வேலைகளை நாமே குறை சொல்லிக் கொள்ளுகிறோம். நாம் ஏன் இந்த இடத்துல பிறந்தோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நான் ஏன் இப்படி இருக்கிறேனோ? ஆண்டவர் உங்களை அற்புத விதமாக படைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழகாக வைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். God has loved you so much in this world. ஆண்டவர் உங்களை மட்டும்தான் நேசிக்கிறார். அதாவது உங்களை நேசிக்கிறார் என்பதை விட God is such a possessive God. நான் திரும்ப சொல்றேன், I don't know, பிரியமான தேவஜனங்களே, God is a possessive God. ஆண்டவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல. பிரைஸ் லார்ட். இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் வைராக்கியம் உள்ள தேவன். நம்ம எவ்வளவு பேர் அப்பான்னு நம்ம 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 சொல்லுவோம் இல்லைங்களா, பெத்த மனசு பெத்த மனசு கல்லு, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு சொல்லுவோம். பிள்ளை மனசு கல்லுன்னு பாருங்க. ஒருவேளை நம்ம அப்பாவை பார்த்து நம்ம கூப்பிடலன்னா கூட அவர் இது என்னுடைய பிள்ளை என்பதுல வைராக்கியம் உள்ள தேவன். ஒரு பெரிய அலையில சொல்லுவோமா, இதை விட நமக்கு நல்ல தேவன் வேற யாரும் இல்லைங்க இந்த உலகத்துல, இதை விட நல்ல நண்பர் நமக்கு யாரும் இல்லை, இதை விட நமக்கு ஒரு தகப்பன் இந்த உலகத்துல கிடைச்சிட போறதில்ல. உன்னத தகப்பன் அவர். ஆமென். அவர் is such a possessive God.
அவர் ரொம்ப பொசசிவான தேவனுங்க. அதுதான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆண்டவரை வச்சே மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொல்லணுன்றதுதான் பிசாசனுடைய திட்டமா இருந்தது. அல்லையா? பல வேலைகள்ல ஆதி ஆகமத்துல நீங்க தொடங்கி காயின்ல தொடங்கி, இது பெரிய சப்ஜெக்ட், பட் ஜஸ்ட் கோட்டிங் அவுட். காயின்ல தொடங்கி, காயினை வச்சு யாரை வச்சு போட்டு தள்ளலாம்? ஆபேல காயினை வச்சே போட்டு தள்ளிட்டான் பிசாசு. அப்ப அதுல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வரைக்கும் காயினம் ஆபேல முடிச்ச உடனே அடுத்தது நோவா நோவா தலையில கை வச்சான். நோவாவை பாக்குறோம். நோவா வந்து பாத்தீங்கன்னா 120 வருஷம் பிரசங்கித்த அதே நோவா குடித்து வெறித்து வஸ்திரம் விலகடாவனாக, ஆமென், அப்படி கிடக்குற ஒரு சூழ்நிலையை பாக்குறோம். ஏன் அப்படின்னா, அங்க எதனா ஒரு பிரச்சனை வரணும், அங்க எதனா ஒரு போராட்டம் வரணும். இங்க உலகமே அழிந்து போனதான சூழ்நிலைமை. உலகம் முழுதும் 120 வருஷம் பிரசங்கிக்கும் போது நோவாவை பார்த்து எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனாலும் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா பாராட்டுறது மாத்திரமல்ல, இவங்க மாத்திரம்தான் வெளியில போறாங்க. ஆமென். உலகமே அழிக்கப்பட்டுச்சு. யார் மாத்திரம்தான் அந்த உலகத்துல மீதியா இருக்கிறதுங்க? நோவாவும் நோவாவுடைய ஃபேமிலி மாத்திரம்தான். ஆனா அதுல போய் தலையில கை வச்சான் பிசாசு. அதே மாதிரி நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா சரி, அங்கேயும் அப்படிதான். லோத்துடைய காரியத்துல சரி, ஈசாக்குடைய காரியத்துல சரி, யாக்கோபுடைய காரியத்துல சரி, ஆண்டவர் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஏன் ஆபிரகாமுக்கு சொல்லலையா? ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை உண்டாக்குவேன். ஆனாலும் அந்த இடத்துல the time gets delayed. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். பிரியமான தேவஜனங்களே, ஒருவேளை கால தாமதங்கள் ஆகும்போது நாங்கள் எங்களுடைய திட்டத்தின் பாதையிலே அல்லது எங்களுடைய சித்தத்தின் வடிவிலே நாங்கள் போய்விடாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாராக என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுமா? அலையிலையா? நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்முடைய ஊழியத்தை அப்படி நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. காலம் டிலே ஆயிடுச்சுன்னா அந்த தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகாமல் என்னை காத்திரலும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அலையிலையா சொல்லுமா? இருக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் பிரைஸ் லார்ட் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாங்க ஒருவேளை கால தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய திட்டத்தை விட்டுட்டு நாங்க வெளியில போறோம் அப்படின்னா, இட்ஸ் ஹியூஜ், we are facing a huge struggle. அதைத்தான் நாங்க வேதாகமத்துல பார்க்கிறோம். அது இன்னும் கெட்டிங் மோர் தென் டிலே. அதுதான் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக எத்தனையோ ஆட்கள் பிறந்தார்கள். அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்களேன். ஆனா இவங்க எல்லாருமே எங்க போகக்கூடாத இடத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காயினை பார்க்கிறோம், ஆபேலை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்க்கிறோம், ஈசாக்கு பிறப்பதற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஈசாக்குக்கு யாக்கோபு பிறப்பதற்கும் சொன்னாரு. யாக்கோபு முதல்ல பிறப்பான், ஈசாக்கு தாமா ஏசாதான் ரெண்டாவது பிறப்பான், சின்னவன் பெரியவனை ஆண்டு கொள்வான். இதெல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. யாருக்கு? ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது. ஆனா ரெபேக்கால அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆடோட தோலை போட்டு முதல்ல கொண்டு போய் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் பார்த்தாங்க. அதனால அந்த அம்மா வந்து ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட தான் சொன்னாரு, ரெபேக்கால்கிட்ட தான் சொன்னாரு, உனக்கு 2 பிள்ளை பிறக்கும், அது ஒரே நாள்ல பிறக்கும். இதெல்லாம் தெளிவா சொன்னார் ஆண்டவர். ஆனா சில வேளைகள்ல தேவன் நம்மகிட்ட பேசுற காரியங்கள், அதாவது யார் மூலியமா பேசுறாருன்றது இல்ல, எப்படி பேசுறாருன்றதுதான் நமக்கு முக்கியம். ஆமென். யாரை கொண்டு வேணாலும், கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவாரு, காகத்தை கொண்டு போட்டு ஆண்டவர் போஷிப்பாரு. ஆண்டவர் எந்த வேலைகள்ல எப்படி பேசுறார் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் அனுக்கிரகமும் பாராட்டுவாராக. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு பிறப்பது வரைக்கும் அவ்வளோ பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு வெளிப்படுவதற்கு முதல் நாள் வரைக்கும் நீங்க எல்லாம், மோசே பிறக்கும் போது அப்படிதான், பார்வோனை வச்சு தலைச்சன் பிள்ளை சங்காரம். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பாருங்க, ஏரோதை வச்சு தலைச்சன் பிள்ளை சங்காரம். அது மாத்திரமல்ல, ஆண் பிள்ளை சங்காரம். என்னென்ன மாதிரி கொடுமைகள், என்னென்ன மாதிரி போராட்டங்களை, பிரச்சனைகளை சத்துருவான ஒவ்வொரு யோபுடைய வாழ்க்கையில பாக்குறோம். from the Genesis to Revelation, எப்படி ஆண்டவர் வருகிற வரைக்கும் போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்க போதோ,
அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை போராட்டங்கள், பிரச்சனைகள், காலதாமதங்கள் எல்லாம் ஆயிருந்தாலும், ஆண்டவரே என்னை உமக்குள் நீர் புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையால் என்னை தாங்குகிறீர். ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தால் என்னை இடை கட்டுகிறீர். ஒவ்வொரு நாளும் உம்மை நான் சார்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நாம் யாரிடத்துல நாம் ஒப்புரவாமல் இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை சில வேலைகள்ல எல்லார் இடத்துலயும் மனச கசங்கள்லாம் எனக்கெல்லாம் இருக்கும். சில வேலைகள்ல நான் நிறைய வேலைகள்ல ஊழியத்துல அநேக சூழ்நிலைமைகள்ல நம்முடைய சூழ்நிலைமை எப்படி இருக்கின்றதெல்லாம் நிறைய நேரங்கள். ஆனா கர்த்தர் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கிறார். உடனே அந்த ஒப்புரவாகிற குணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலையும் சரி, காலையில நம்ம பிள்ளையை திட்டுறோம், இல்ல மனைவியை திட்டுறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை. எல்லாருமே we are human beings. we are a human being. நம்ம எல்லாருமே தேவன் கிடையாது. எல்லாருக்குமே பாடுகள், பிரச்சனைகள், கோபதாபங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அதில் என்ன, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உங்களிடத்துல என்னிடத்திலேயே மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறதே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் கர்த்தர் நம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, நீங்களும் நானும், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், you and me are ambassadors of God. நீங்கள் நானும் ஸ்தானாதிபதிகள். யாருடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்பதிலே நீங்களும் நானும் பெருமை கொள்ளணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதுல ஒரு ஆச்சரியம், பெருமை இருக்குது? ஆமென். கர்த்தர் என்னை ஸ்தானாதிபதியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசிரிய கூட்டாரமா வச்சிருக்கிறார். ஆசிரிய கூட்டமா வைத்திருக்கிறார் என்பதிலே நீங்களும் நானும் பெருமை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத நம்மை அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுல நிறைய விஷயம் இருக்குது. இதுல சில பேர் என்ன பண்ண, இயேசு பாவியானார்ன்றாங்க. அப்படி கிடையாது. இயேசு பாவியால ஒரு நாள் மாறவே இல்லை. அவர் ஆவல. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனும் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார்கள். அதனால்தான் ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொல்லி. அதனால பிரியமான தேவஜனங்களே, ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அவர் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்றெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோட கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு பெரிய அலையில சொல்லுவாங்க அந்த காலை வேளையில, எனக்குள் பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் விசுவாசி, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசிகளா இருக்கிறோம். ஆமென். நீங்கள் நான் யாரோ விசுவாசிகள். அல்லேலூயா. ஏன்? அவரை கண்டு அல்ல, மாறாக நீங்களும் நானும் காணப்படாதவர்களை நிச்சயத்தை உணர்ந்தவர்களாக, காணப்படாதவைகளை பார்த்ததை போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். கண்டு விசுவாசத்தை விட காணாத விசுவாசிக்கிற நீங்கள் நான் யாருங்க? பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள் என்று வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால பிரியமான தேவஜனங்கள், நீங்க நானும் அததான் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசின் அளவுகோலுக்கு தக்கதாய் ஆவியானவர் நமக்கு கிருபையும் கிரியையும் செய்வார். ஆமென். கிருபையும் கிரியையும் செய்வார், ரெண்டுத்தையுமே செய்வார். சோ நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பெருசு என்று நாம் இந்த காலை வேளையில
நாம் தியானிக்கிறோம். தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினால் தாங்க நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுமா? நான் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பார்கள். என்னுடைய குடும்பம் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கும். என் தேசம் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கும். இதை எப்படி நாங்கள் அறிக்கை செய்யும்போது, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்து வீணாய் இருக்குமே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கிருபையை ஒரு நாளும் விருதாவாக்காதபடிக்கு அவருடைய கிருபையை சிலுவை சுமந்தவராய் சீஷர் ஆகுறது மாத்திரமல்லங்க, வெறும் பாடல் வரிகளை நாங்க பாடிட்டு போகாம, பிரியமான தேவ ஜனங்களே, பாடல் வரிகளோடு கூட அதை உணர்ந்து பாடி, அதை உணர்ந்து, ஆண்டவரே நாங்க உமக்காக நாங்க எல்லாவற்றையும் சகிக்க தயார். தேவனுக்காக எந்த நிந்தையானாலும், எந்த துக்கமானாலும், எந்த சொந்த பந்தங்கள் எங்களை சொல்லால் கொண்டாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமந்த எங்களுக்கு, சிலுவையை சுமக்கிற எங்களுக்கு அது பேரானந்தம் ஆண்டவரே என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும் அதை தாங்கி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு நாளும் நாம் கிருபை விருதாவாக நாம் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாதுங்க. ஏனென்றால் கிறிஸ்து நம்ம அப்படி செஞ்சிட்டோம்னா என்ன சொல்லுது வேதாகம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஆண்டவர் நமக்காக மரித்தது கிருபை அப்படின்னு சொல்லுது. இதுல ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். as it is called, God has died you and me அப்படின்றது தான் சிம்பிள் கான்செப்ட். அதை நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்பதையும், இன்னும் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. பிரியமான தேவ ஜனங்களே, எபேசியர்ல நாங்கள் வாசிக்கிறோம். எபேசியர்ல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசியா நான் வாசிக்கிறேன். நேரம் இல்லாத காலத்துல நான் கடந்து போகிறேன். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, எபேசியர் 2:9, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவரும் 8ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எதனால? எப்படி என்றால், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. பிரியமான தேவ ஜனங்கள், இந்த கால வேளையிலே தேவன் நம்மேல் வைத்த தயவினாலே, தேவன் நம்மிடத்தில் வைத்த கிருபையினாலே, தேவன் நம்மேல் வைத்த மகா அன்பினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, இந்த கால வேளையிலே நாம் எந்தெந்த காரியங்களில் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிறோமோ அவர் நம்மை எழுப்புகிறார் என்று சொல்லி, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து சொல்றார், மகனை எழுந்துரு. ஆமென். இந்த காலை வேளையிலே நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு, காரியங்களை நடப்பிக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் காரியங்களை தடை போட்டு வைத்திருந்தார். தடைகளை எல்லாவற்றையும் மீகா 2:13 படி, the great breaker is going before and you and me, the breaker is going before them என்று வேதாகம் சொல்லப்படும். வேதாகத்துல அதாவது தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக, ராஜா அவர்களுக்கு முன்பாக உட்பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தடைகளை யாவையும், கோணனான எல்லா காரியங்களும் உடைக்க வல்லவராய் இருக்கிறார், சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரோட கூட நம்ம எழுப்பி இருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார் அல்ல, செய்தார். ஆல்ரெடி ஹஸ் பீன் டன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார், உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் என்று எழுதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரியமான தேவ ஜனங்களே, please listen wherever you may, no matter what, please listen. The word of God says very crystal clear, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினாலே உண்டானது அல்ல, கிரியையினாலே உண்டானதல்ல. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலின் கானாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
சமீபமானீர்கள். ஒரு பெரிய ஆளிலே சொல்லும் அந்த வார்த்தைகளை புரிந்தவங்க பார்த்தோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருப்பதற்கு இதை விட வேறு பெரிய அடையாளம் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தையும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக, அதை புரிந்தவர்களாக, அதிலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக, அந்த வசனத்தின்படி நிலைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்புவாராக. அதைதான் ஆண்டவர் அதே அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரவும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய கிறிஸ்தியாகிய மூளைக்கல் மேல் கட்டப்பட்ட ஜனம் நீங்களும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, நீங்களும் நானும் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட ஜனம். ஒரு நாளும் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஜனம். எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை பெருங்காற்று வந்தாலும், எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை இடி வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும், எத்தனை நொறுக்கப்படுகிற காரியங்கள் வந்தாலும், எப்பக்கம் நாங்கள் ஒடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு நாள் ஒடுங்கி போவதில்லை. பிகாஸ் we are built in the rock of Christ. ஓ ராபாபா ரிபாபா ஷபாலியாந்தரலபா. கிறிஸ்து என்கிறதான கண்மலையின் மேல அஸ்திபாரமாய் கட்டப்பட்ட மலை மேலுள்ள பட்டணம் அது மறைந்திருக்கவே மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அது மாத்திரமல்லைங்க, அவர் தொழிலை முடிக்கிறார், நான் முடிக்கிறேன். அதற்கு கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, நன்றாக கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் இருக்கு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒருவேளை உங்களுடைய அந்நிய கண்கள் காலனடா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த காலை வேளையில இசைவாய் God is preparing such a wonderful building into in your life. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இட்ஸ் பீன் கன்சீவ்டு. அதாவது கன்சீவா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு 10 மாதங்கள் ஆகும். அது போல இட்ஸ் பீன் கன்சீவ்டு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய பொறுப்பை உங்கள் கையில கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொரு நினைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உங்களுடைய கையில, ஒரு பொறுப்பை, ஐ டோன்ட் நோ who I am talking to. ஆண்டவர் ஆவியானவர் யாருக்காக பேசுறாரு, எதுக்காகலாம் தெரியாது. ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை, திட்டங்களை உங்கள் மேல, உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுடைய ஊழியத்தின் மேல, நம்முடைய தேசத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை யாரை கொண்டு செய்வார், எப்பொழுது செய்வார்லாம் தெரியாது. பட் ஸ்டில் ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். God is molding you. ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய கையில இசைவாய் கட்ட எழும்பி, அது பாருங்களேன் எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்களும் நானும் அவர் மேல் மாளிகை முழுது இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் who we are in Christ, யார் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you all.